கன்னியாகுமரி கடல் பகுதியில் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இத்தொடர்பான விவரங்களை எமது செய்தியாளர் வேலாயுத பெருமாள் வழங்க கேட்கலாம். வேலாயுத பெருமாள், இது முழு விவரங்கள். கண்டிப்பாக. அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆரோக்கியபுரம் முதல் நீரோடி வரையிலான பகுதியில் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார்கள். இந்நிலையில் குமரி மாவட்டம் சின்னக்குட்டம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 380க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் அதை சார்ந்த சுமார் 3000க்கும் மேற்பட்ட மீனவர்களும் தினந்தோறும் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்று வருகிறார்கள். அதே போல் ஆரோக்கியபுரம், கன்னியாகுமரி, வாவுத்துறை, கோவளம், மணக்குடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான நாட்டுப்படகு மீனவர்களும் அதை சார்ந்த பல்லாயிரக்கணக்கான மீனவர்களும் கரையோர கடலில் மீன்பிடி தொழிலும் செய்து வாழ்ந்து வருகிறார்கள். இந்நிலை குமரி மாவட்ட பகுதி குமரி கடலில் வீசி வரும் சூறைக்காற்றும் மற்றும் கடல் அலைகள் ஆக்கிரசுடன் காரணத்தாலும் அவ்வப்போது கடல் கொந்தளிப்புடனும் காணப்படுவதாலும் குமரி மாவட்ட பகுதியைச் சேர்ந்த சின்னமுட்ட மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் அதே போல் ஆரோக்கியபுரம், கோவளம், வாவுத்துறை, மணக்குடி சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான நாட்டுப்படகு மீனவர்களும் இந்த கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. குறிப்பாக ஆழ்கடலில் உள்ள நிலைமை அடிக்கடி மாறி வரும் காரணத்தால் விசைப்படகுகள் தொடர்ந்து மீன்பிடிக்க செல்லாமல் இருந்து வருகிறார்கள். இதன் காரணமாக சுமார் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தங்கள் அன்றாட வாழ்வாதாரத்தை இழந்துள்ளார்கள். இதே போல் ஒரு நாள் மீன்பிடிக்க செல்லாத காரணத்தால் சுமார் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருவாய் இழப்பும் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசு தங்களுக்கு உதவி செய்து வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளார்கள். தகவல்களுக்கு நன்றி வேலாயுத பெருமாள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.